ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷ்வைன் ஃபோர். நான் உங்கள் யஷ்வந்த். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹாரி பாட்டரை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் முதலாவது ஹாரி பாட்டரை பற்றி சொல்ல போகிறோம். அந்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டான் ராட்க்ளிஃப் ஹாரி பாட்டர் கேரக்டராக வந்து நடித்தவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2002 வந்த படம் கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக வந்து ஆயிடுச்சு. ஸோ அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது வாண்ட், அதாவது மந்திரக்கோலை வந்து எல்லாருமே வச்சிருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஹாரி பாட்டர்ட்டையும் வந்து ஒன்று இருக்கும். ஆனால் அப்போ வந்து டான் ராட்க்ளிஃப் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த வாண்டை வந்து, அதாவது கொடுத்துருக்க அந்த செட் ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு ட்ரம் ஸ்டிக் மாதிரி வந்து யூஸ் பண்ணி ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்து அந்த மாதிரி பண்ணி பல வாண்டை வந்து உடச்சிருக்காராம். கிட்டத்தட்ட ஹோல் ஃபிலிம் சீரீஸ்லையுமே வந்து 80க்கும் மேலே வாண்டை வந்து டான் ராட்க்ளிஃப் மட்டுமே வந்து உடச்சிருக்காராம். அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாரி பாட்டர் தலையில் வந்து ஒரு ஸ்கார் வந்து ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்கார் வந்து படத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, அது வந்து நேச்சுரலாலாம் வந்து அந்த ஸ்கார் இருக்காது. ஸோ அது வந்து லைட்டாக வந்து ஒரு லைட் இது காஸ்மெட்டிக்ஸ் வச்சு அவங்க வந்து செய்வாங்க. ஸோ வேர்வை வந்து நிறையா வரும், அழிஞ்சிடும். இந்த மாதிரி வந்து பல தடவை வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே வந்து இருந்துச்சான். ஸோ இந்த ஹோல் ஃபிலிம் சீரீஸ்லுமே வந்து கிட்டத்தட்ட 2000க்கும் மேலே டைம்ஸ் வந்து இந்த ஸ்காரை மட்டுமே வந்து வரைஞ்சிருக்காங்களாம். அது மட்டும் கிடையாதுங்க, அந்த படத்துலேயே வந்து, அதாவது ஹோல் ஃபிலிம் சீரீஸ்லுமே வந்து ஹாரி பாட்டர் வந்து ஒரு கிளாஸ் போட்டிருப்பார்ல, அந்த கிளாஸே வந்து 160 பேர்ஸ் ஆஃப் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ படம் ஏதாவது ஃபிலிம் ஷூட் பண்ணிருக்கும் போது ஒரு கிளாஸ் பேர் வந்து உடஞ்சிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து உடஞ்சிக்கிட்டே இருந்திருக்கும் போல் கிட்டத்தட்ட 160 பேர்ஸ் ஆஃப் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, பார்த்துக்கோங்களேன். அடுத்த ஃபேக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாரி பாட்டர் தலையில் ஒரு ஸ்கார் இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாலும். ஸோ அந்த ஸ்கார் வந்து வால்டிமார்ட்டோடைய பவர்னால அந்த ஸ்கார் வந்து அவர் தலையில் வந்து இருக்கும். ஸோ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஹாரி பாட்டர் ஃபஸ்ட்டு புக்காக தான் வந்து வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து ஃபிலிமாக வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த புக்கில் வந்து அந்த ஸ்கார் வந்து கிட்டத்தட்ட அவருடைய நெத்தியில் நடுப்பகுதியில் இருந்த மாதிரி வந்து புக்கில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஃபிலிமில் வந்து இந்த மாதிரி நடுவில் வந்து கொஞ்சம் நெத்தியில் நடுவில் இருந்துச்சுன்னா அது அவ்வளோ பார்க்க நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மறைவாக வந்து முடி கீழே இருக்கிற மாதிரி அப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு வந்து டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிஷியன்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து ஹாரி பாட்டர் படத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஹெட்டில் வந்து சைடாக தான் வந்து அந்த ஸ்கார் வந்து இருக்கும். ஸோ முடி வந்து லைட்டாக அது மறைஞ்ச மாதிரி வந்து அப்படி வந்து இருக்கும். அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாரி பாட்டர் ஃபுல் ஃபிலிம் சீரீஸுமே வந்து பறக்கிறதுக்கு ப்ரூம் ஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரூம் ஸ்டிக் வந்து படத்தில் வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸோ அதை வச்சுலாம் வந்து எதுவுமே வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ரியலாக ஏர்க்ராஃப்ட் கிரேட் டைட்டானியமை வச்சு ஒரு ப்ரூம் ஸ்டிக்கை ஒரு ப்ரோட்டோடைப்பாக வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து நிறைய ஃபிலிம் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பாருங்களேன், இப்போ அது பறக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வந்து காமிக்கும் போது ஸோ அதில் வந்து நிறைய ஃபிலிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து மாட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து இருக்கும். ப்ளஸ் அது வந்து அந்த டான் ராட்க்ளிஃபோடைய வெயிட்டையும் வந்து அது தாங்கணும். ஸோ அதனாலே வந்து ஒரு டைட்டானியம் வச்சு, அதுவும் ஏர்க்ராஃப்ட் கிரேட் டைட்டானியமை வச்சு ஒரு ப்ரோட்டோடைப்பே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் கடைசியாக சொல்ல போகிறேன் அந்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாரி பாட்டர் வந்து ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன் ஹாரி பாட்டர் ஃபிலிம் சீரீஸ்லே ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அந்த மூவியில் வந்து ஹாரி பாட்டருக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டாக க்ளோக் ஆஃப் இன்விசிபிலிட்டி, அதாவது அந்த ஒரு மாய கம்பளியை வந்து போட்டாங்கன்னா அவங்க வந்து போட்டிருக்கவங்க வந்து மறைஞ்ச மாதிரி வந்து அதில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஹாரி பாட்டருக்கு ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்டாக வந்து கிடச்சிருக்கும். அந்த கிறிஸ்மஸ் கிஃப்டோடையே வந்து ஒரு நோட் மாதிரி வந்திருக்கும், அதாவது உங்கள் அப்பா இதை என்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க, உனக்கு வந்து கொடுக்க சொல்லி அப்படின்னு வந்து ஒரு நோட் வந்து இருக்கும். ஆனால் யார் அந்த கிஃப்ட்டை கொடுத்தாங்கன்னு வந்து அதில் மென்ஷனே வந்து பண்ணியிருக்காது. நிறைய பேர் என்ன நினச்சிருப்போம், அந்த கிஃப்ட் வந்து சீரியஸ் பிளாக் தான் வந்து ஹாரி பாட்டருக்கு கொடுத்துருப்பாருன்னு வந்து நினச்சிருப்போம். ஆனால் அந்த டைமில் தான் வந்து சீரியஸ் பிளாக் வந்து ஆஸ்கபன் சிறைச்சாலையில் வந்து இருந்திருப்பாரு. ஸோ அப்போ அது யார் தான் வந்து கொடுத்துருப்பாருன்னு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதை யார் வந்து கொடுத்துருப்பாரு வந்து பார்த்திங்கன்னா, ப்ரொஃபஸர் ஆல்பஸ் டம்பிள்டோர் தான். ஸோ ஜேம்ஸ் பாட்டர் ஹாரி பாட்டரோடைய அப்பா. ஸோ அந்த ஜேம்ஸ் பாட்டர் அவங்களுடைய ஃபேமிலிக்கு சொந்தமானது தான் அந்த கிளாக் ஆஃப் இன்விசிபிலிட்டி, அதாவது டெத்லி ஹாலோஸில் ஒன் ஆஃப் தி ஒரு பவர்ஸ்னே வந்து சொல்லலாமே. இந்த டெத்லி ஹாலோஸில் எல்டர் வேன், ரிசரக்ஷன் ஸ்டோன் அண்ட் கிளாக் ஆஃப் இன்விசிபிலிட்டி, இது மூணுமே சேர்ந்தது தான் டெத்லி ஹாலோஸ். ஸோ அதில் ஒன்றா இருக்க இந்த கிளாக் ஆஃப் இன்விசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டர்ஸ் ஃபேமிலி, அதாவது ஜேம்ஸ் பாட்டர் ஃபேமிலியை வந்து சேர்ந்தது தான் வந்து இது. ஸோ வந்து ஒவ்வொரு ஃபேமிலி ஜென்ரேஷன்ஸாக வந்து இது கைமாறிட்டே வந்து போயிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து இது ஹாரி பாட்டருக்கு வந்து கிடைக்க வேண்டியதாக இருந்திருக்கு. ஆனால் ஜேம்ஸ் பாட்டர் இறந்துருவாருன்றது ஆல்பஸ் டம்பிள்டோருக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து ஜேம்ஸ் பாட்டர்லேருந்து வாங்கி இது நான் உனக்கு அப்புறமேட்டு தரேன் அப்படின்னு வந்து சொல்லி அந்த க்ளோக் ஆஃப் இன்விசிபிலிட்டியை வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜேம்ஸ் பாட்டர் வந்து இறந்துருவார். அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸ்க்கு ரொம்ப வருஷம் கழித்து வந்தோடனே ஆல்பஸ் டம்பிள்டோர் தான் வந்து இது ஹாரிக்கே வந்து தெரியாமல் இந்த கிளாக் ஆஃப் இன்விசிபிலிட்டியை அவனுக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் தான் கொடுத்தன்றது கூட மென்ஷன் பண்ணாமல் ஹாரி பாட்டருக்கு வந்து அது வந்து கொடுத்துருவார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஆல்பஸ் டம்பிள்டோர் தான் வந்து கொடுத்துருக்காருன்னு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஸோ இது புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பாங்க, ஆனால் மூவிஸில் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.